சித்ரகூட பர்வதத்தில் தங்கியிருக்கையில் ஒரு நாள் ஆற்றங்கரைக்கு சென்றுவிட்டு திரும்பும் போது என் பாதத்திலே முள் தைத்து விட்டது. வலி பொறுக்க முடியாமல் கீழே உட்கார்ந்து அழுது விட்டேன். என் காலில் தைத்த முள்ளை என் பிரபு எடுத்துக்கொண்டே, இதற்காகத்தான் நான் உன்னை அயோத்தியிலே இருக்கச் சொன்னேன். இந்த கரடுமுரடு வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னதை கேட்காமல் வந்துவிட்டாய் என்று செல்லமாக கடிந்து கொண்டார். அந்த சம்பவத்தை நான் அன்றே மறந்துவிட்டேன். பின்னர் பரதன் வந்திருந்த போது என் பிரபு ஜாடையாக என்னிடம் அந்த சம்பவத்தை சொல்லி ஊருக்கு அனுப்பி வைக்கட்டுமா என்று கேட்டார். எனக்கு திக்கென்றது. அவரை பேசாதிருக்குமாறு கெஞ்சினேன். பரதன் புறப்பட்டு செல்லும் வரை எனக்கு நிம்மதியே இல்லை. என்னை வற்புறுத்தி அனுப்பிவிடாதிருக்க வேண்டுமே என தவித்து விட்டேன். இந்த சம்பவத்தோடு நான் சொல்லும் இன்னொரு சம்பவத்தையும் அவருக்கு கூறு. சித்ரகூட பர்வதத்தில்